மார்க் பண்ணது 3 மார்க் பண்ணியிருந்தாங்க. எஸ், அதுல வந்து இந்த தேர்ட் மார்க் கரெக்டா அங்கதான் வச்சிருக்கேன். The first, second mark, Mike remembered. You can read from there. Yes. Okay, Mike remembered the symbols he had seen along the forest path. He chose the mountain. He chose. He chose the mountain key and placed it into the lock. The door opened. Inside was a huge chamber filled with golden light. இதுக்கு தமிழ் படிச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுங்க. Mike remembered. மைக் வந்து அந்த சிம்பிள் எல்லாம் ஞாபகப்படுத்திட்டாங்க. பாக்குறாரு அந்த வழியில காட்டு வழியில இருந்தது. காட்டு வழியில அந்த சிம்பிள்ஸ் அது ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. அவர் வந்து அந்த மவுண்டைன் கீ, அந்த மவுண்டைன் கர்வ் பண்ண கீயை வந்து லாக்ல வைக்கிறாரு. அந்த பார்த்தா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து உள்ள வந்து ஒரு பெரிய சேம்பர் வந்து ஒரு கோல்டன் லைட்ல ஃபில் பண்ணி இருந்தது. சூப்பர். படிங்க. படிக்கலாம் ஃபுல்லாவே. இதுல இது மட்டும் இதுல ப்ரிப்பரேஷன் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு படிக்கலாம். சரி சார். Along the forest path. Along the forest path, along the preposition, very good. அப்புறம் into the lock. Into the lock. Into வந்து preposition, very good. The door opened. Yes. Filled with golden light. With. Okay sir. With next paragraph. அப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிங்க. There was a treasure chest in the center. Beside it stood a stone statue of the ancient king. Mike walked toward the chest and opened it. But instead of gold coin, he found hundreds of old books, maps, scientific instruments, and beautiful manuscripts. And அவன் வந்து பார்க்கும்போது நடுவில் வந்து அந்த புதையல் இருந்தது. அது பின்னாடி பார்த்தோம்னா ஒரு மரத்தாலான ஒரு கல்லாலான சிலை, அந்த பழைய ராஜாவோட சிலை இருந்தது. பக்கத்துல ஓகே இருந்தது. மைக் வந்து பக்கத்துல போய் அதை ஓபன் பண்ற. அப்படி அந்த அதுல பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் பதிலா வந்து பழைய புக்கு, அப்புறம் அந்த மேப், அப்புறம் அந்த சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த பியூட்டிஃபுல் மேனுஸ்கிரிப்ட், இதெல்லாம் அதுல இருந்தது. கோல்டு காயின் பதிலா இந்த இது திங்ஸ் எல்லாம் அதுல இருந்தது. வெரி குட், வெரி குட். இது ப்ரிப்போசிஷன் மட்டும் சொல்லிடுங்க. Just in the center. In the center, chest கிடையாது, in the center. In the center, okay sir. அப்புறம் beside it. அதுக்கு பக்கத்துல. Okay, beside. The besideங்கிறது பக்கத்துல, அதுதான் ப்ரிப்போசிஷன். இட்ங்கற ப்ரோனவுன். அப்புறம் okay sir. The ancient king. Of the ancient king. Very good. அப்புறம் toward the chest. Very good. அப்புறம் sir, of old book. Instead of gold coins, instead of a proportion வச்சுக்கலாம் நீங்க. Instead of gold coins, instead of old books. Very good, very good, very good. இப்ப நீங்க போயிட்டே இருக்கலாம். முடிவுக்காதோட முடிவுதான் நம்ம. A message was written on the top book. A message was written on the top book. Knowledge is more valuable than gold. Mike understood the true meaning behind the legend. அதுல வந்து அந்த புக்ல எழுதப்பட்டிருந்தது என்னன்னா, அந்த தங்கத்தோட உயர் மதிப்பானது வந்து அந்த அறிவுன்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருந்தது. மைக் வந்து அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. வெரி குட், வெரி குட். இது மட்டும் சொல்லிடுங்க. ப்ரிப்போசிஷன் மட்டும். On the top book. On. Very good. Sir, more வராது இல்ல. நீங்க மோர் வந்து பாருங்க. நாலேஜ் இஸ் மோர் வேல்யூபிள் தென் கோல்டு வந்து இப்ப விவேக் கிட்ட கேட்போம். முழுவதும் பிரிச்சு கேட்போம். நாலேஜ் வந்து என்ன விவேக்? சார் நவுன் சார். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். நவுன். வெரி குட். நவுன். இஸ் வந்து என்னது? மெயின் வெர்ப் சார். மெயின் வெர்ப். வேல்யூபிள் என்னது?
adverb sir, adjective, adjective. வேல்யூபிள் வந்து அட்ஜெக்டிவ். மோர் என்னது? adverb sir. Adverb, அட்வர்ப். adverb. than என்னது? Than வந்து comparative degree. அது அட்ஜெக்டிவ் தான் அது. அது அட்ஜெக்டிவ் தான்ங்கிறது கம்பேர் Adjective. பண்ற. கோல்டு Noun. நவுன். Okay. Noun. இதுல சத்தியமூர்த்தி சார் இதுல ப்ரிப்போசிஷனே வரல இதுல. Yes, sir. Yes, sir. Okay, இந்த sir. ஓவரால் நாலேஜ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் வெர்ப் லொகேட் பண்ணி அதுக்கப்புறம் Okay. ஏதாவது ப்ரிப்போசிஷன் இருக்குதா இன்னொரு பகுதியில இந்த பகுதி இன்னொரு பகுதியோட கனெக்ட் பண்ணுதான்னு பாத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி வெரி குட் வெரி குட். Behind. Next is Mike understood the true meaning. பிஹைண்ட். சூப்பர். இப்ப ஏஎம்எல் சார் நீங்க அந்த லாஸ்ட் 2 paragraphs அதை படிச்சிருங்க. The ancient king. The ancient king had not hidden his wealth for himself. He had preserved knowledge for future generations. Mike spent several days reading the books. He learned about medicine, astronomy, farming, mathematics, and history. He copied important information into his notebook. இப்ப எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. 2 பேராவும். அந்த பழமையான அரசர் வந்து அவர் மறைச்சி வச்சது வந்து வெல்த் இல்லை, ஹிடன். அவர் வெல்த் மறைச்சி வைக்கல. He had preserved knowledge of future generationக்காக நாலேஜை மறைச்சி வச்சிருந்தாருன்ற. வெரி குட். Mike spent several days reading the books. Mike வந்து பல நாட்கள் அந்த புஸ்தகம் படிக்கிறதுக்காக செலவு பண்ணார். He learned about medicine. அவர் வந்து கற்றுக்கொண்டார். அதாவது மெடிக்கலை பற்றியும் அஸ்ட்ரானமியை பற்றியும் ஃபார்மிங்கை பற்றியும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சின்றார். He copied important information into his notebook. அவர் வந்து முக்கியமானதெல்லாம் தன்னுடைய நோட் புக்ல எழுதி வச்சிருந்தார். வெரி குட். இந்த 2 பேராலையும் இது சொல்லுங்க. ப்ரிப்போசிஷன் ஆர் நவுன் ஃப்ரேஸும். For himself. For himself. himselfங்கிறது pronoun. வெரி குட். For preposition sir. வெரி குட். அப்புறம் for future generations. For வந்து இது pronoun sir. இது preposition sir. generations வந்து என்னது? future generations வந்து noun phrase. noun தான் சார். இப்ப generations தான் noun. இங்க future வந்து என்னது? Adjective. adjective. so இந்த இடத்துல future adjective வருது. வெரி குட். இந்த adjective noun combination வந்து noun phrase மாங்க. வெரி குட். அடுத்தது ஏஎம்எல் சார் அடுத்தது லொகேட் பண்ணுங்க. several days reading the books. He learned about medicines, about sir. About medicine, astronomy, farming, mathematics and history. About. Very good. அப்புறம் into his notebook. Very good. Into his notebook. Very nice. Super. ஏஎம்எல் சார் கண்டினியூ பண்ணுங்க. Then he began his journey home. He walked out of the temple and through the forest. He traveled down the mountain and across the valley. After several days, he finally arrived at his village. இதுக்கு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஜேர்னியை ஹோமுக்கு கிளம்பினார். He walked out the temple. He walked அந்த கோவிலை விட்டு வெளியே வந்தார். Through the forest வழியாக. He traveled down the mountainலேருந்து இறங்கி வரார் சார். இறங்கி வந்தார். across the valley. வேலியை கிராஸ் பண்ணிட்டு குறுக்க பூண்டு அர்த்தம் சார். இல்லையா சார்? across the valleyன்றது பள்ளத்தாக்கு. எஸ் அதான் சார். அக்ராஸ்னா அதில் குறுக்க பூண்டு வராருன்னு சார் அர்த்தம். அது கடந்து வராது. இந்த வேலி குறுக்க வராது. After several days, கொஞ்ச நாள் கழிச்சு he finally arrived at his village. அவர் வீட்டுக்கு அவர் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார். ஓகே. இப்போ வந்து then he began his journey home. So வீட்டுக்கு திரும்பி வராரு. Yes sir. He walked out of the temple விட்டு வெளில வந்துட்டு through the forest. அதுக்கப்புறம் காட்டு வழியாவும் வந்துடுறாரு. அந்த காட்டையும் கடக்குறாரு. Yes sir. He traveled down the mountain and across the valley. சொல்லுங்க. ப்ரிப்போசிஷன் மட்டும் குயிக்கா ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இல்ல ஒண்ணு இல்ல சார். இல்ல. வெரி குட். இல்ல அவுட் ஆஃப் இல்ல அவர் then he began his out of that இந்த ஒன் லைன் சொல்றாங்க. ஓகே. அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க.
out of the temple. Of the temple, walked out, walked verb, out வந்து adverb, off வந்து preposition. Preposition, sir. Very good. Through the forest. Through வந்து preposition, sir. Through, very good. அப்புறம் Down the mountain. the mountain, down, Yes. down தான் வந்து preposition. Yes, sir. Down preposition, sir. அப்புறம் Across the valley. Across வந்து preposition, sir. super. அப்புறம் After several days. After preposition, sir. after preposition, very good. He finally arrived at his village at the preposition. Very good, Alice. Sir. Very nice, very nice. Now, ஏன் சார் படிச்சிருந்த villages படிச்சிருங்க. The villagers gathered around him. What did you find? They asked. Mike opened his backpack and showed them the books. The villagers were surprised. Where is the gold? இப்ப தமிழ்ல சொல்லுங்க. Mike smiled. Sir? தமிழ்ல சொல்லுங்க. The villages gathered around him. The village, அவர் வந்து சுத்தின்றாங்க சார். அவர் சுத்தி வில்லேஜ் மக்கள்லாம் இருந்தாங்க சார். What did you find? நீ என்னத்தை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாங்க சார். Mike opened his backpack and showed them the books. புக்ஸ் எல்லாம் அவர் பேக் ஓப்பன் பண்ணி புக்ஸை காமிக்கிறார் சார். Very good. The villagers are surprised. Where is the gold? ஆச்சரியம் அடைகிறாங்க. தங்கம் எங்கன்னு கேட்குறாங்க சார். இதுல எங்க இது preposition எங்கெல்லாம் இருக்குது? Around him. Around. Very good. Around him, around. செகண்ட் இது வந்து ஒன்றும் இல்லை சார். ஒண்ணும் இல்ல. Third line. தேர்ட் லைன்லயும் ஒன்றும் இல்லை சார். Super. Fourth line. Where is the gold? அதுலயும் ஒன்றும் இல்லை சார். Super. அதான் எனக்கு வேணும். தமிழ் மேம் அடுத்தது படிச்சிருங்க. மைக் ஸ்மைல்டு. Mike smiled. There is something more valuable than gold, he said. Knowledge. The villagers built a small library near the school. Mike placed the ancient books inside it. He shared what he had learned with everyone. Since that day, children came from nearby villages to study there. The library remained open until late evening, and every child was allowed to read without fear or payment. Very good. இப்ப ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லிடுங்க. அப்புறம் மைக் ஸ்மைல்டு. மைக் வந்து புன்னகைத்தார். Very good. அவர் என்ன சொல்றாருன்னா, கோல்டை விட ரொம்ப வேல்யூபிளான திங்ஸ் இதுல இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னா நாலேஜ் தான் அப்படின்னு சொல்றாரு. Very good. அந்த வில்லேஜஸ் வந்து அங்க ஒரு சின்ன லைப்ரரியை உருவாக்குறாங்க ஸ்கூல் பக்கத்துல. மைக் வந்து அந்த புக்ஸ், அந்த பழைய புக்ஸ் கொண்டு வந்தார்ல, அந்த புக்ஸ் எல்லாம் வந்து அந்த லைப்ரரியில வச்சுட்டாரு. Very good. வச்சுட்டு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு என்ன வந்து லேர்ன் பண்ணாரு, இந்த போயிட்டு வந்ததுல என்னெல்லாம் கத்துக்கிட்டாரோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்றாரு. Very good. அந்த லைப்ரரி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த நியர்பை அந்த பக்கத்துல இருக்க கிராமத்துல உள்ள குழந்தைங்க சில்ட்ரன் வந்து அங்க படிக்கிறாங்க Very அந்த good. லைப்ரரியில. லைப்ரரி வந்து லேட் ஈவினிங் வரைக்கும் ஓப்பன்லயே வச்சிருக்காங்க எல்லாரும் படிக்கிறதுக்காக. Super. அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து பயம் இல்லாம எந்தவித பேமெண்ட்டும் இல்லாம அந்த லைப்ரரியில போய் படிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க எல்லாரையும். சூப்பர். இப்ப எனக்கு லொகேட் பண்ணுங்க ப்ரிபோசிஷன். மைக் ஸ்மைல்ல எதுவும் இல்ல. மோர் வேல்யூபிள். மோர் சார். இல்லையே இல்ல ப்ரிபோசிஷன். இல்ல சாரி சார், தப்பா சொல்லிட்டேங்க சார். சார் அந்த லைன்ல எதுவும் ப்ரிபோசிஷன் எனக்கு தெரியல சார். இல்ல ப்ரிபோசிஷன் இல்ல. விவேக் இல்ல அப்படியே சார். முதல் வார்த்தை வந்து கடைசி வார்த்தை வரல. இது சொல்லுங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். தேர். விவேக் இருக்கீங்களா? விவேக் இருங்க. நீங்க மியூட்ல இருக்கீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு நிமிஷம். விவேக் மியூட்ல இருக்கா சார்? அன்மியூட் பண்ணுங்க விவேக். ஆல் ரைட். இருக்கட்டும், அவர் இருக்கட்டும். ஏன் சார் ஹெல்ப் பண்ணுங்க. தேர். தேர் வந்து ப்ரொனவுனா சார்? இல்ல எம்டி சப்ஜெக்ட். எம்டி சப்ஜெக்ட் டம்மி சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? எஸ் சார். சப்ஜெக்ட்
Permission, sir. Is வந்து verb sir, main verb. Main verb. Something. Minor. Something. Something வந்து adverb sir. இல்ல. Something. Something. Anything. One thing. One by anybody. Determination. No. Determination. Something. Somebody. Pronoun, sir. Pronoun. There is Sir, indefinite pronoun. Indefinite pronoun. indefinite pronoun. அந்த தேர் போட்டால் டம்மி வந்தாலே உங்களுக்கு வந்து ப்ரொனவுன் தான் வருங்க. More வந்து adverb sir. Indefinite pronoun. மோர் வந்து அட்வர்ப், வேல்யூபிள் வந்து நம்ம முன்னாடி Noun படிச்சோம். sir. Than வந்து superlative and இந்த இது sir. வேல்யூபிள் அட்ஜெக்டிவ், அது அட்ஜெக்டிவா இருக்கு. Value adjective, sir. Done adjective, sir. Gold வந்து noun, sir. அவ்வளவுதான். இப்ப வேல்யூபிள் அட்ஜெக்டிவா இருக்கிறதுனால தான் மோர் அட்வர்பா மாறுது. இல்லைன்னா மோர் பொதுவா எப்படி இருக்கும்? அட்ஜெக்டிவா இருக்கும். இந்த பொசிஷன் மாறுது. He pronoun, said verb, main verb, knowledge, abstract noun. அவ்வளவுதான். இந்த ஆல்ரவுண்ட் எபிலிட்டி மட்டும் தமிழை மேம் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த செஷன்ல 9 o'clock மேல ஒரு 30 minutes பண்ண போறோம். அதுல வந்து அக்கு வேற அணி வேற பிரிக்க போறோம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். எகெயின் இந்த வீடியோவை நீங்க திருப்பி பார்க்கணும். என்னமோ சொல்றாரு ஒரு அட்வர்ப்ங்கிறாரு. மோர் ஒரு இடத்துல அட்வர்பா இருக்கு, ஒரு இடத்துல அட்ஜெக்டிவா இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க பார்க்க அடுத்த பேரால நீங்க லொகேட் பண்ணுங்க ப்ரிப்போசிஷன். Near the school. Near, sir. நியர். Inside, sir. Books inside it. Inside. இன்சைட். With everyone. With, வித் sir. எவ்ரிவன். சூப்பர். வித் எவ்ரிவன். சூப்பர். அடுத்தது சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும். Nearby, sir. நோ, மிஸ் பண்ணிட்டீங்க. Since, Since, sir. sir. சின்ஸ் ப்ரிப்போசிஷன். அதுக்கப்புறம் தட்டே வருது பாருங்க. டே நவுன், தட் டிட்டர்மினர், நவுன் ஃப்ரேஸ் வருது பாருங்க. நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி உட்கார்றது வந்து சின்ஸ் வந்து சில இடத்துல ப்ரிப்போசிஷனா இருக்கும், சில இடத்துல வந்து அது வந்து இதுவா இருக்கும், கன்ஜங்ஷனா இருக்கும், சில இடத்துல அட்வர்பா இருக்கும். அது ஒவ்வொரு இடத்துலயும் இந்த சின்ஸ்ங்கிற வார்த்தை இது இருந்த அந்த நாளில் இருந்துன்னு வர்றப்ப ப்ரிப்போசிஷன். Okay, sir. சின்ஸ் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஐ எம் நாட் கமிங் டு த கிளாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அதில் பாருங்க. நீங்க வந்து அதை கன்ஜங்ஷனாகவும் போடலாம், இல்லை நீங்க வந்து அட்வர்பாகவும் போடலாம். மெயினாக கன்ஜங்ஷன்ல அடிக்கடி வருது. பிகாஸ் இருக்கு பார்த்தீங்களா, பிகாஸோட ஆப்போசிட் தான் சின்ஸ். புரியுதுங்களா? Okay, sir. ஸோ அது பார்க்கலாம் நம்ம எப்படின்னு. அதே மாதிரி தான் பிகாஸ் சில இடத்துல கன்ஜங்ஷனா வரும், சில இடத்துல வந்து அட்வர்பாவும் வரலாம். பட் ஆனாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் சார் இருக்குது. புரியுற மாதிரி இருக்குது, ஆனாலும் கன்ஃபியூஷனா இருக்கு சார். இன்னொரு 30 minutes அந்த கன்ஃபியூஷனை குறைச்சு நான் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த இந்த ஸ்டோரி முடிஞ்சோடனே இன்னொரு இது வச்சிருக்கேன், நம்ம பார்க்கலாம். வெரி குட். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் இது பண்ணுங்க. From nearby villages. From nearby villages. From. வெரி குட். ஃப்ரம் நியர்பை வில்லேஜஸ். கரெக்ட். அடுத்தது To study. ஓ, அது இது இன்ஃபினிட்டிவ் சார். இன்ஃபினிட்டிவ். டு கவர் வெர்ப் வருது பாருங்க. ஸ்டடிங்கிறது வெர்ப் வருது இல்ல, வெர்ப் வந்தா ஆமா. ப்ரிப்போசிஷன் வராது. ஆமாங்க சார், நேத்தே சொன்னீங்க சார். ரைட். கரெக்ட்டா பாத்துக்கணும். அப்புறம் Until. சூப்பர். அன்டில்ங்கிறது இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன். லேட் ஈவினிங்கிறது நவுன் ஃப்ரேஸ். ஈவினிங் நவுனு, லேட் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ் டிட்டர்மினர் சொல்லிக்கலாம். நவுன் ஃப்ரேஸ் ஆகிறப்ப அன்டில் வந்து ப்ரிப்போசிஷன். வெரி குட். அப்புறம் To read, sir. திருப்பி தப்பு வருது. திரும்பவும் தப்பு பண்றீங்க சார். Without fear. Without fear. டூ வந்தோடனே பக்கத்துல அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்துட்டு நம்ம ரீட் பண்ணணும், பேக்வர்ட் சரி பண்ணணும். சரி. அடுத்தது Without fear. Without, sir. இந்தியாவில சில பேர் வித் அவுட்னு 2 வார்த்தை போடுவாங்க. 2 வார்த்தை போடக்கூடாது, ஒரே வார்த்தை தான் அது. வித், வித்தின், வித்தவுட். வெரி குட். நல்லா பண்ணியிருக்கீங்க. வெரி நைஸ். விவேக் அடுத்த 2 பேரா படிச்சிருங்க. The villagers charged only a small amount, 10 rupees per visitors, for maintaining the library. Years later, Mike became a teacher. He often told his students the story of his journey
through the golden forest. இன்னொரு வாட்டி படிங்க. இயர்ஸ் லேட்டர். அதை படிங்க இன்னொரு வாட்டி. இயர்ஸ் லேட்டர். Years later, Mike became a teacher. படிக்கணும். அதுதான் அதுக்குதான் படிக்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் வாட்டி பிகம் நீங்க, ரெண்டாவது வாட்டி சொன்னீங்க பிகம், மூணாவது வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டீங்க. வெரி குட். இந்த ரெண்டு பேரால குயிக்கா ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த வில்லேஜ் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒருத்தருக்கு 10 ரூபான்னு அமௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க சார். அது எதுக்குன்னா அந்த லைப்ரரி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு சார். பல வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு டீச்சரா ஆனாரு சார். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அவரோட கதையை பத்தி, அந்த பிளாக்ஸ் அந்த மவுண்டன்ல நடந்த கதையை பத்தி அங்க ஷேர் பண்றாரு சார். சரிங்க, இப்ப இதை லொகேட் பண்ணுங்க. ப்ரிப்போஷனல் ஃபார் மெயின்டைனிங் சார். இந்த மெயின்டைனிங்கிறது ஜெனரல்னா நான் வெரி குட். அதையும் பார்க்க போறோம் கொஞ்சம் நேரத்துல. சூப்பர். அப்புறம் became a teacher. Became, sir. நோ இல்ல சார், அதுக்கப்புறம் எனக்கு இதுல ஆஃப் இஸ் ஜர்னி. இன்னொரு சொல்லுங்க. The story of his journey. ஆபீஸ் ஜர்னி தான் முக்கியம். ஆபீஸ் ஜர்னி through the golden forest. Through the golden forest. Through the golden forest. Very good. Yamra sir, Mike became a teacher. Became வந்து லிங்கிங் verb, மெயின் verb அதான். எல்லா லிங்கிங் verb மெயின் verb. அதுதான் ஸ்டாட்டிக் verb பாருங்க. அது ஒரே verb தான் இருக்கு பாருங்க. He Mike became a teacher years later. Years later is adverbial phrase. பார்க்கலாம். முடிய போகுது. I have something for you again. Let's look at that. Last 3. சந்தோஷ் இருக்கீங்களா? அப்படியே படிச்சிருக்கீங்களா சந்தோஷ்? சந்தோஷ் இல்லைன்னாக்க நம்ம பார்த்துக்கலாம். சத்யமூர்த்தி சார் லாஸ்ட் 3 படிச்சிருக்கீங்க. He reminded them that courage could take them beyond their fears. Knowledge could lead them toward a better future, and true treasure could be found within the mind. And so, the secret of the golden forest was no longer a secret. It became a gift for everyone. Very good. இது எப்படி இந்த வார்த்தையை நான் இப்ப கர்சர் வச்சிருக்கேன் பாருங்க. அது எப்படி படிப்பீங்க? Knowledge could lead. நீங்க லெட்னு படிச்ச மாதிரி காதுல விழுந்தது. எஸ் சார், லெட் தான் படிச்சேன். லீட். லெட் வந்து இது எப்படி படிக்கணும்னா அது முக்கியமான வார்த்தை. அருமையா ரைஸ் பண்ணிருக்காரு. அது ஒரு மெட்டலா இருக்கிறப்ப, அது ஒரு உலோகமா இருக்கிறப்ப லெட்னு படிக்கணும். ஓ எஸ். இது அதனாலதான் உங்களுக்கு நீங்க இன்ஜினியரிங் சைடுல இருக்கிறதுனால படம். ஆமா, ஜிங்க் அந்த மாதிரி இதெல்லாம் லெட்னு படிக்கணும். இது வந்து லீட். இது இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் வந்து ஹோமோ. ஞாபகம் இருக்கா விவேக்? இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? ப்ரொஜெக்ட்னு சிலவாட்டி படிப்பீங்க, ப்ராஜெக்ட்னு படிப்பீங்க சிலவாட்டி, லீடுன்னு சிலவாட்டி படிப்பீங்க, லெட்னு சிலவாட்டி படிப்பீங்க. இதுக்கு பேர் என்ன? லீட் தான் சார். இது லீட் அல்ல. அவங்கள வழியாரத்து கிராமரிக்கலா என்னன்னு கேக்குறாங்க. ஞாபகம் இருக்கா? ஹோமோனிம், அதே மாதிரி ஹோமோஃபோன், அதே மாதிரி ஹோமோ. ஒரே வார்த்தை ரெண்டு மீனிங் கொடுக்கும். ஆனா ரெண்டு ஒரே வார்த்தை ரெண்டு சவுண்ட். ஒரே வார்த்தை ரெண்டு மீனிங் கொடுத்தா ரெண்டு சவுண்ட் வரும், ரெண்டு மீனிங் வரும் சொல்லியிருந்தீங்க சார். ஆமா, ரெண்டு மீனிங் வந்தா ஹோமோனிம். ரைட்டா? ஒரே வார்த்தை ரெண்டு சவுண்ட் கொடுத்தது, ஒரே வார்த்தை ரெண்டு மீனிங் கொடுத்தா ஹோமோனிம். ஒரே வார்த்தை ரெண்டு வார்த்தை ஒரே சவுண்ட் கொடுத்தா ஹோமோஃபோனு. ஆனா ஒரே வார்த்தை 2 டிஃபரெண்ட் ப்ரொனன்சியேஷனே கொடுக்குது பாருங்க. நீங்க என்னன்னு பார்த்து யோசிச்சு சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ப்ரொசீட் பண்ணுங்க சத்யமூர்த்தி சார். எஸ் சார். அவனுக்கு வந்து தைரியன்றது courage could take them beyond their fears. அந்த பயத்தை எல்லாம் தாண்டி போறதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. knowledge could lead them toward a better future. இந்த அறிவு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்காலத்தை சிறப்பா உண்டாக்குறதுக்கு உதவியா இருக்கும். அப்புறம் வந்து உண்மையான புதையல்ன்றது அது வந்து ஒரு மைண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த
சீக்ரெட் ஆஃப் தி கோல்டன் ஃபாரஸ்ட் நோ லாங்கர் எஸ். அது வந்து கோல்டன் ஃபாரஸ்ட்ன்றது அது வந்து பெரிய சீக்ரெட் ஒன்றும் கோல்டன் இல்லை, ஃபாரஸ்ட் அன்னைக்கு வர்றது சொன்ன சீக்ரெட் வந்து சீக்ரெட்டே கிடையாது உண்மையிலேயே. சீக்ரெட்டே கிடையாது. அது வந்து ஒரு கிஃப்ட், எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட். அந்த புக்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்ல, வெரி அது குட், வந்து ஒரு எல்லாமே இது ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர். அதோட முடிச்சுக்கிறேன். இப்ப எனக்கு இது மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. He remained சார் பியாண்ட், ஆ பியாண்ட் ஒன்று. அப்புறம் டுவர்ட், டுவர்ட் பெட்டர், வெரி குட். அப்புறம் சார் வித்தின், வித்தின் த மைண்ட். அப்புறம் ஆஃப் தி கோல்டன் ஃபாரஸ்ட், ஆஃப். வெரி குட், வெரி குட். அப்புறம் ஃபார், ஃபார் எவ்ரிவன், எவ்ரிவன். அந்த எவ்ரிவன் தான் பாருங்க இன்டெஃபினைட் ப்ரொனவுன். சோ ஃபாருக்கு அப்புறம் ப்ரிபோசிஷனுக்கு அப்புறம் ப்ரொனவுனும் இல்ல நவுனும் வரும். ஓகே. ஆல் ரைட். ஸோ இதை ஒரு வாட்டி தமிழ் இந்த வார்த்தைகள் மட்டும் ஒரு வாட்டி அப்படியே படிச்சிருங்க. ஓகேங்க சார். about பற்றி ஆர் குறித்து, above மேலே ஆர் மேல், across குறுக்காக ஆர் அக்கறையில், after பிறகு ஆர் பின்னர், against எதிராக ஆர் சாய்ந்து, along நெடுக ஆர் வழியாக, among மத்தியில் ஆர் பலருக்கிடையில், around சுற்றிலும் ஆர் சுற்றி, at இல் ஆர் இடத்தில், before முன்பு ஆர் முன்னதாக, behind பின்னால், below கீழே ஆர் கீழ், beneath அடியில் அல்லது கீழே, beside அருகில் அல்லது பக்கத்தில், between இரண்டிற்கிடையில், beyond அப்பால் அல்லது அதற்கு அப்பால், by மூலம் அல்லது அருகில், despite இருந்த போதிலும், down கீழ்நோக்கி, during போது அல்லது காலத்தில், except தவிர, for காக அல்லது பொருட்டு, from இருந்து அல்லது இடமிருந்து, in இல் அல்லது உள்ளே, inside உள்ளே, into உள்ளே அல்லது உட்புறமாக, near அருகில், off உடைய அல்லது in, off விட்டு அல்லது மேலிருந்து விலகி, on மீது அல்லது மேல், on to மீது அல்லது மேல் நோக்கி, ஆப்போசிட் எதிரில் அல்லது எதிராக, அவுட் வெளியே, அவுட்சைட் வெளியே அல்லது வெளிப்புறத்தில், ஓவர் மேலாக அல்லது மேலே, பாஸ்ட் கடந்து அல்லது அருகாக சென்று, பெர் ஒவ்வொன்றுக்கு, சின்ஸ் முதல் அல்லது இருந்து, த்ரூ வழியாக அல்லது ஊடாக, த்ரோட் முழுவதும் அல்லது எங்கும், டில் வரை, டு நோக்கி அல்லது இக்கு, டுவர்ட் நோக்கி, அண்டர் கீழே அல்லது அடியில், அண்டர்நீத் அடியில் அல்லது கீழ்ப்புறத்தில், அன்டில் வரை, அப் மேல் நோக்கி, அப்பான் மீது அல்லது மேல், வயா வழியாக, வித் உடன் அல்லது கொண்டு. வெரி குட், அருமையா படிச்சீங்க. அந்த அல்லதுன்னு சொல்றப்ப நிறைய இடத்துல வந்து இப்ப சின்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னாக்கா அந்த 38 சின்ஸ் முதல்னு ஒண்ணு இருக்கு, இருந்துன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப 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 பார்த்தோம்னா நுணுக்கமா சின்ன மாற்றம் தான். 36 பாஸ்ட் கடந்து அருகாக சென்று பாருங்க, அருகாக சென்று கடந்து கிட்டத்தட்ட வேற மீனிங் தான் இருந்தாலும் அந்த இடத்த பொறுத்து மாறும், ஏதோ ஒரு மீனிங் தான் இருக்கும். ஆனா அந்த ரெண்டு மீனிங் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெரி குட், சூப்பர். நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் பண்ண போறேன், நீங்க அத பத்தி சொல்லுங்க. நீங்க ஒரு நிமிஷம். ஓகே, there you go. சத்யமூர்த்தி சார் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க இந்த முதல் பேராவை. The journey that changed Satish life, அதான் டைட்டில். The journey that changed Satish's life. One bright morning,
Satish decided to leave his village to explore the world. He had always dreamed of traveling to distant places, meeting new people, and learning about different cultures. His parents encouraged him to follow his dreams, but they reminded him to remain careful and during his journey. ஒரே நிமிஷம். Yes, sir. இப்ப இந்த முதல் பேரா மட்டும் மீன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க எப்படி தமிழ் மீனிங் சொல்லுங்க. ஒன் பிரைட் மார்னிங். அதான் சார், ஒரு பிரகாசமான காலை பொழுதில், ஒரு பிரகாசமான காலை பொழுதில் இந்த அவன் இருக்கிற வசிக்கிற இடத்த விட்டு வெளியில டிராவல் பண்றதுக்கு கிளம்புற அப்படி முடிவு பண்ணி கிளம்புற அப்படி. அது வந்து முன்னாடி அவரோட கனவு வந்து வெளியில எல்லாம் போய் சுத்தி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதே மாதிரி புதிய மக்களை சந்திக்கணும்ட்டு, புதிய கல்ச்சர் எல்லாம் வெவ்வேறு விதமான கல்ச்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தது. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் அவர் வந்து இது அவரோட ட்ரீம்க்கு ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. பட் த ரிமைண்டட் ஹிம் டு ட்ரை. அது வந்து அவங்க வந்து அவர்கிட்ட ஞாபகப்படுத்தினாங்க சதீஷை. ஆனால் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். இப்ப ஒரு இது எடுத்துக்குவோம். ஒன் வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் எடுத்துக்குவோம். ஒன் வந்து என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா இருக்கும்? ஒன் இப்படி வாங்க, மார்னிங்ல இருந்து வரணும். நீங்க இது இங்கிலீஷ்ல ஆப்போசிட்ல இருந்து வரணும். நிறைய கிளாஸ்ல நான் சொல்றது அதான். தமிழ்ல இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நீங்க பின்னாடில இருந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இங்கிலீஷ. அதனாலதான் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமா நமக்கு இருக்கிறதுக்கு காரணம். மார்னிங்ல இருந்து வாங்க. மார்னிங் என்னவா இருக்கும்? மார்னிங் வந்து நவுன். இப்படிதான் ஆரம்பிக்கணும். நீங்க அப்படி ஆரம்பிக்கிறப்ப அப்ப பிரைட் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பிரைட் என்ன? அட்ஜெக்டிவ். இப்ப இந்த ஒண்ணுங்கிறது டிட்டர்மைனர்னு வச்சுங்க. சார் வாய்ஸ் கிளியரா இல்லைங்க சார். கேக்குது செக் பண்ணுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இல்ல கேக்குது மேம், கரெக்ட்டா தான் கேக்குது. உங்க வெக்கிபட செய்ய நான் வந்து 24 ஹவர்ஸ் கிளாஸ் ஓடிட்டே இருக்கோம். இங்க தப்பா இது வாய்ப்பு குறைச்சல். இல்ல கிளியரா தான் இருக்கு, கிளியரா தான் இருக்கு. நீங்க அது பாத்தீங்க. நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே ஓகே சார். இப்ப பாருங்க, இதுல முக்கியமான பாயிண்ட் மார்னிங் வந்து நவுன் பேக்வேர்ட்ல ஒர்க் பண்ணுங்க. பிரைட் வந்து அட்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் ஒன் வந்து அட்வர்பா கூட சொல்லலாம். எப்படிப்பட்ட பிரைட் மார்னிங்? ஒரு பிரைட் மார்னிங். அப்போ ஒன்னு வந்து அட்வர்புங்களாம். அதை தாண்டி இந்த மாதிரி நம்பர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து குவான்டிஃபயர் நோட் பண்ணிக்கிங்க. குவான்டிஃபயர். அந்த குவான்டிஃபயரோட இன்னொன்று வந்து டிட்டர்மைனர். அந்த டிட்டர்மைனர் குவான்டிஃபயர் டிட்டர்மைனர் எது வேணாலும் நீங்க இதில் சொல்லிக்கலாம். குவான்டிஃபயர் நம்பர். ஓகே, குவான்டிஃபயர் 1 2 3 4 5 வந்தா குவான்டிஃபயர். ஓகே சார். அத டிட்டர்மைன் பண்றதுக்கு வச்சுக்கோங்க, டிட்டர்மைன் வச்சுக்கோங்க. நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம். இதுல முக்கியமா யோசிக்கிறது மார்னிங் வந்து நவுன், பிரைட் வந்து அட்ஜெக்டிவ். இந்த ஒன்னு வந்து கிராமர் வேர்டு, டிட்டர்மைனர் ஆர் குவான்டிஃபயரா இருக்கலாம். இந்த நம்பர் வந்ததுனாலே குவான்டிஃபயர் போட்டுங்க. நம்பர் வராம குவான்டிட்டி வருது அப்படின்னாக்கா நீங்க வந்து குவான்டிஃபயரும் போடலாம், டிட்டர்மைனரும் போடலாம். சொல்றேன், நீங்க போயிட்டே இருங்க, பாத்துக்கலாம். அடுத்தது சத்யமுத் சார், எப்படி ஆரம்பிப்பீங்க? சதீஷ் டிசைட் டு லீவ் ஹிஸ் வில்லேஜ் டு எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்ட். ஒவ்வொரு வார்த்தையை சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? சதீஷ் வந்து நவுன் சார். டிசைடட் மெயின் வெர்ப் சார். மெயின் வெர்ப். அருமையா சொன்னாரு. மெயின் வெர்ப் அதான் கீ. அப்புறம் டு வந்து இன்ஃபினிட்டிவ் சார். சூப்பர். ஏன்னா லீவ் பார்த்துட்டு இங்க வரணும். அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு மேம், நீங்க போய் பார்த்துட்டு வரணும். அவர் அருமையா ஏஎம் சார் சொன்னாரு. லீவ் வந்து வெர்ப் இருக்கிறதுனால டு வந்து இன்ஃபினிட்டிவ். வெரி குட். அப்புறம் ஹிஸ் சத்யமித் சார், ஹிஸ் ப்ரோனவுன் சார். வில்லேஜ் வந்து நவுன் சார். நீங்க ப்ரோனவுன் சொல்லலாம், தப்பு இல்ல. ப்ரோனவுன் வில்லேஜ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். வில்லேஜ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்ல. வில்லேஜ் பார்க்க முடியும். நீங்க வில்லேஜ் நவுன் சார். கான்கிரீட் நவுன் தான். கான்கிரீட் நவுன் தான். ஓகே சார். ஓகே. நீங்க வில்லேஜ் பார்த்துட்டு ஹிஸ் வாங்க. வில்லேஜ் பார்த்துட்டு ஹிஸ் வாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே சார். வில்லேஜ் வந்து நவுன். அப்ப ஹிஸ் என்னவா இருக்கும்? யார் வில்லேஜ்? அட்ஜெக்டிவா இருக்கலாம். அது பாருங்க, அவரோட வில்லேஜ் அட்ஜெக்டிவ். சார் சொல்றது தப்பு இல்ல. ஏஎம் சார் ப்ரோனவுன்னாரு, அதுவும் தப்பே கிடையாது. சோ இப்ப இந்த இடத்துல ஹிஸ் வந்து நீங்க ப்ரோனவுனா பார்த்தாலும் தப்பு இல்ல. ஏன்னா பிசிக்கலா அது ப்ரோனவுனா இருக்கு. ஆனா ஃபங்க்ஷனலா அது வந்து அட்ஜெக்டிவா இருக்குது.
ஸோ இது யாரோட வில்லேஜ், அவனோட வில்லேஜ், அது டிட்டர்மினராகவும் போடலாம், ஃபங்க்ஷனலாக டிட்டர். ஸோ அந்த 2-3 ஃபங்க்ஷன் இருக்குங்கிற நாலேஜ் பூரணமா நமக்கு தெரியணும், அவ்வளவுதானே தவிர இது ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. ஓ இது டிட்டர்மினர், ஆமா டிட்டர்மினர் தான், இது ப்ரொனவுன், ஆமா ப்ரொனவுன் தான், அட்ஜெக்டிவ், ஆமா அட்ஜெக்டிவ் தான். இது தப்பே கிடையாது. நீங்க பாக்குற விதத்தில் மூணுமே இது பண்ணலாம். டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட். To explore infinitive, sir. வெரி குட். D வந்து determiner, world வந்து noun, sir. அவ்வளவுதான். ஸோ இந்த அளவு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா ஒண்ணு கொண்டு வரலாம். நம்ம பார்க்கலாம். ஏன் சார் அடுத்த லைன் படிங்க. அந்த டி வந்து டிட்டர்மினர். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியில வந்து 1 அப்படி வந்துச்சு இல்ல, அது குவான்டிஃபையர் டிட்டர்மினர். பட் டி வந்துறது அது குவான்டிட்டியில டி வந்து டிட்டர்மினர். நம்ம ஆர்டிகல் சொல்லலாம். நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஆர்டிகல்னு சொல்லி பேசிருப்பாங்க. ஏ டி சப், இத நீங்க ஆர்டிகலாவும் வச்சுக்கலாம். ஆனா ஒரு டிட்டர்மினர் தான் வந்து ஒரு கரெக்டானது. ஓகே சார். எல்லா ஆர்டிகல்ஸும் டிட்டர்மினர் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏ அண்ட் தி எது வந்தாலும் நீங்க ஆர்டிகல்னு சொல்லலாம், டிட்டர்மினர்னு சொல்லலாம். இது அட்ஜெக்டிவா கூட சொல்லலாம். பாத்தீங்களா? எந்த உலகம் அந்த உலகம், எந்த உலகம் அந்த உலகம், இந்த உலகத்தை மாத்துது பாத்தீங்களா? இந்த தி அட்ஜெக்டிவாவும் சொல்ல தப்பு கிடையாது. ஏன்னாக்கா எல்லா டிட்டர்மினரும் அட்ஜெக்டிவ் தான். புரியுதுங்களா? அந்த சப்செட் செட்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம இங்கிலீஷ் கணக்குல. டிட்டர்மினர்ங்கிறது சப்செட், அட்ஜெக்டிவ்ங்கிறது செட். புரியுதுங்களா? தமிழ் மேம் நான் என்ன சொன்னேன்னு மேக்ஸ்ல இருந்து அது கொண்டு வரும். அது சப்செட்ல இருந்து செட் ஆயிடுது. புரியுதுங்களா? செட்டுக்குள்ள ஒரு செட் இருக்கு. ஓகே ஓகே சார். ஆல்ரைட். ஒவ்வொரு வாயா படிங்க. He has dreamed of traveling to distant places. இத மட்டும் சொல்லுங்க. Sir, he வந்து pronoun, sir. வெரி குட். இப்ப had dreamed வந்து சொல்லுங்க. had வந்து சப்போர்ட்டிவ் வெர்ப், sir. பியூட்டிஃபுல். சப்போர்ட்டிங் வெர்ப். ஆல்வேஸ் மட்டும் சொல்லுங்க. ஆல்வேஸ் வந்து அட்வெர்ப், sir. பியூட்டிஃபுல். அப்புறம் ட்ரீம்டு வந்து மெயின் வெர்ப், sir. பியூட்டிஃபுல். பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அருமையா சொல்லுங்க. இதுக்கு அப்புறம் தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆஃப் வந்து ப்ரிபோசிஷன். டிராவலிங் வந்து gerund. பியூட்டிஃபுல். அப்பா கலக்கிட்டார். அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் தான் உட்காரும். நீங்க எல்ஐஎன்ஜி வச்சு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஸோ V4ன்னு சொல்ல முடியாது. இது வந்து நவுன் தான். சூப்பரா சொன்னாரு. அப்புறம் டூ வந்து டூ டிஸ்டன்ட் வந்து இன்ஃபினிட்டிவா சார்? எப்படி வரும்? டிஸ்டிங்க்ட் எனக்கு புரியல சார் என்னன்றது. இப்ப விவேக் கொண்டு வருவோம். நம்ம எப்படி நீங்க பேக்ல இருந்து ஒரு பண்ணணும். பிளேஸ்ல இருந்து வரணும். டிஸ்டிங்க்ட்க்கு என்ன சார் மீனிங் சார்? டிஸ்டன்ட். தூரமான. நீங்க பிளேசஸ்ல இருந்து வொர்க் அவுட் பண்ணணும். பிளேசஸ் வந்து நவுன் சார். டிஸ்டன்ட் அப்ப வந்து அட்ஜெக்டிவ் சார். அப்ப என்ன வரும்? டூ வந்து ப்ரிபோசிஷன் சார். அவ்வளவுதான். நம்ம போன கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல படிச்சதுதான். அவ்வளவுதான். இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ் வராது. வெரி குட். அப்புறம் மீட்டிங் நியூ பீப்பிள். சார் இந்த இடத்துல டிராவலிங் என்ன சார் சொன்னீங்க? ஜெரண்ட். நவுன் வெச்சுங்க. டிராவல் நீங்க ஜெரண்ட்னு குழப்பிக்க வேண்டாம். நவுன்லயே சொல்லுங்க. நவுன் ஐஎன்ஜில முடிஞ்சாக்கா அது வெர்ப் மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு ஜெரண்ட்னு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ வரும் ஜெரண்ட் ஏகப்பட்டது வரும். இப்ப ஏமரஸ் சொல்ல போறாரு, சத்யமூர்த்தி சாரே சொல்ல போறாரு பாருங்க. ஏமரஸ் சார் மீட்டிங் வந்து ஜெரண்ட் தான் சார். சூப்பர். நியூ பீப்புள் வந்து நவுன் சார். நியூ வந்து அட்ஜெக்டிவ். வெரி குட். அப்புறம் அடுத்து அண்ட் கன்ஜங்ஷன். லேர்னிங் வந்து ஜெரண்ட். அப்புறம் about வந்து preposition சார். சூப்பர். டிஃபிகல்ட் பேக்வர்ட்ல வர்க் பண்ணனும். டிஃபிகல்ட். கல்ச்சர்ஸ் வந்து நவுன் சார். டிஃபரண்ட் வந்து அட்ஜெக்டிவ் சார். வெரி குட். இப்ப தமிழர் மேம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இது கொடுப்போம். ஏன் சார் அடுத்தது படிங்க. his parents encouraged him to follow his dreams. இப்ப கரெக்ட்டா சொல்லுங்க. இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லிடுங்க. his வந்து pronoun சார். his parents அது வந்து noun சார். வெரி குட். அப்ப his டிட்டர்மினராவும் இருக்கலாம். டிட்டர்மினர் சார். அது நீங்க pronoun-ஆவும் இருக்கலாம், adjective-ஆவும் இருக்கலாம். yes encouraged அது வந்து verb, main verb சார். வெரி குட். him வந்து preposition, இது வந்து pronoun சார். வெரி குட். to follow infinitive. சூப்பர். his dreams, his வந்து adjective, dreams வந்து noun சார்.
வெரி குட். அப்புறம் But they reminded him to remain careful during his journey. பட் But வந்து conjunction சார். வெரி குட், They வந்து pronoun சார். வெரி குட், Reminded வந்து main verb சார். வெரி குட். Him வந்து pronoun சார். ப்ரோனவுன் வெரி குட், To remain வந்து infinitive சார். சூப்பர். Careful during his journey. Journey வந்து noun சார். ஜெர்னி நவுன் இஸ் இது his வந்து adjective சார். டூரிங். During வந்து adverb சார். ஓ டூரிங் During Preposition. ப்ரிப்போசிஷன் போன கிளாஸ்ல preposition. படிச்சோம். preposition சார். கேர்ஃபுல் கொண்டு வாங்க. ரிமைன் என்ன லிங்கிங் வெர்ப், அப்படியே இன்ஃபினிட்டிவ் லிங்கிங் வெர்ப் வந்து கேர்ஃபுல் என்னவா இருக்கணும்? ஒரே ஒண்ணா தான் இருக்க முடியும். என்ன adjective sir, adjective sir. பியூட்டிஃபுல் அட்ஜெக்டிவ். இது பாருங்க, இந்த ஒரு பேரால இந்த இன்டர்செக்ஷன் தவிர பாக்கி எல்லாமே கவர் பண்ணிட்டோம் பாருங்க. எல்லாமே வருது பாருங்க. இதுல நீங்க ஓரளவு எல்லாமே கவர், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் எல்லாமே வந்துருக்கு பாருங்க. நவுனு, ப்ரொபோசிஷனு ஒரு பேராலே இப்படி வருது. அப்ப இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேரா வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும். இப்ப சத்யமூர்த்தி சாருக்கு 2வது பேரா கொடுக்க போறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா தமிழ் மேம் கேட்டுங்க. இது வரல நீங்க அட்டன் பண்ண கிளாஸ் எல்லா விஷயமும் இதுல வரப்போகுது. சத்யமூர்த்தி சார், பிஃபோர் லீவிங். Yes sir. Before leaving, Satish spent several days preparing his backpack. He wanted to carry only the things he really needed. He packed some clothes, a notebook, a camera, and enough food to survive for several days. He enjoyed writing in his notebook because he recording his experiences helped him remember every important moment. வெரி குட். கிளம்புறதுக்கு முன்னாடி இது போதும். தமிழாக்கம் அருமையா பண்றீங்க. இதுக்கும் அது மாதிரி பண்ணுறீங்க. ரொம்ப சூப்பர். கிளம்புறதுக்கு முன்னாடி சதீஷ் வந்து அந்த என்னென்ன பையில வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் பிளான் பண்ணி அதுக்காக நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ண. அப்படி அவன் வந்து என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண. அப்படி கொஞ்சம் துணியை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் நோட் புக்கு, கேமரா எடுத்துட்டு இருக்க. அப்படி தேவையான சாப்பாடு, அப்புறம் இந்த அதெல்லாம் அந்த எத்தனை நாள் போகிறோமோ அதுக்கு தக்கன மாதிரி எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஹி என்ஜாய்ட் ரைட்டிங் இன் ஹிஸ் நோட் புக். அவர் வந்து அந்த நோட் புக்கில் எழுதுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு இருந்தார். ஏன்னா அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பின்னாடி பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்லதாக இருக்குன்றதுக்காக. ரொம்ப முக்கியமான தருணங்களை பதிவு பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது பாக்குறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? சொல்லிடலாமா? பிஃபோர் சத்யமூர்த்தி சார், உங்களுக்கு தான் பிஃபோர். எஸ் சார். சார் சார் லீவிங் ஜெலன் சார். லீவிங். வெரி குட். இப்ப ஜெலனுக்கு முன்னாடி என்ன வரும்? preposition சார். அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏன்னா பிஃபோர் சில சமயம் கன்ஜங்ஷனா இருக்கலாம், சில வாட்டி அட்வர்பா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ப்ரிபோசிஷனா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா நவுனுக்கு முன்னாடி உட்கார்றதுனால. சோ இது நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்து இப்ப ஆரம்பிங்க. சதீஷ். சதீஷ் நவுன் சார். ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் வந்து வெர்ப். மெயின் வெர்ப் சார். மெயின் வெர்ப். நீங்க சொல்ற பேர் மெயின் வெர்ப்னு சொல்லி பழகிட்டீங்கன்னா ஓகே சார், ரொம்ப கிளியர் ஆயிடும். மெயின் வெர்ப் லொகேட் பண்ணிட்டாலே பாக்கி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும். இப்ப நீங்க பேக்ல இருந்து வாங்க. பேக் பேக். நவுன் சார். நவுன். ஹிஸ். அட்ஜெக்டிவ். ப்ரிப்பேரிங். சத்யமூர்த்தி சார். ஜெரண்ட் சார். ஜெலண்ட் கொண்டு வந்துடலாம். ஜெரண்ட் வச்சு பாருங்க. ஜெரண்ட். ஏன்னா சப்போர்ட்டிங் வெர்பே இல்லாம ஐஎன்ஜி மட்டும் வந்தாலே உங்களுக்கு மெயின் அது வந்து நவுன்னு வந்துடும். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டேஸ். நவுன். செவரல். அட்ஜெக்டிவ். அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. இப்ப நீங்க இப்படி ஃபார்வர்ட்ல சொன்னீங்கன்னா சதீஷ் நவுன், ஸ்பெல்ட் மெயின் வெர்ப், செவரல் அட்ஜெக்டிவ், டேஸ் நவுன், ப்ரிப்பேரிங் ஜெரண்ட், ஹிஸ் அட்ஜெக்டிவ், டிட்டர்மைனர் ஆர் ப்ரொனவுன், பேக் பேக் வந்து நவுன். இதுதான் ஃபாலோ ஆகும். நீங்க என்ன போனாலும் திருப்பி திருப்பி இதுக்குள்ளதான் வருவீங்க. ஒன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர ஈஸியா. நீங்க எழுதுறப்பயோ பேசுறப்பயோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து உட்கார மைண்ட்ல. ஏன்னா ரீடிங் வந்து ரீடிங் தான் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த சாய்ஸ் ஸ்கில், மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ் ரீடிங். நீங்க ரீடிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் ஏன் அப்படி கலக்குறாங்கன்னா சின்ன வயசுலயே எப்ப பார்த்தாலும் படிக்கிறது. பிசிக்ஸ் படிச்சாலும் இங்கிலீஷ் வழியா படிப்பாங்க, மேக்ஸ் போட்டாலும் இங்கிலீஷ் வழியா போடுவாங்க, சயின்ஸ் படிச்சாலும் இங்கிலீஷ் வழியா பண்ணுவாங்க. எல்லாமே இங்கிலீஷ் வழியா மீடியமா இருக்கிறதுனால ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஃபுல் டைமா பண்றாங்க. காலையில 9 மணிக்கு போனாங்கன்னா 5 மணி வரை இருக்காங்க. இந்த LSRW ஒர்க் அவுட் ஆகுது.
அது மெயின் வந்து ரீடிங். இந்த ரீடிங்ல தான் எல்லாமே இருக்கு. எஸ் சத்யமூர்த்தி சார், ஹி வாண்டட், he வந்து pronoun சார். வெரி குட். wanted வந்து வெர்ப்ல வரும் சார். மெயின் வெர்ப். அப்புறம் to வந்து அடுத்ததை பாருங்க, அடுத்த வார்த்தையை பார்த்துட்டு டூ சொல்லணும். preposition to. இல்லையே, அடுத்த வார்த்தை கேரின்னு தூக்குற To carry வந்து infinitive சார். வேர்பா இருக்கு இல்லைங்களா? வேர்பா இருந்தா டூக்கு அப்புறம் வேர்பா இருந்தா இன்ஃபினிட்டிவா மாறிது டூ இல்லைங்களா? ஓகே சார். நீங்க ஃபார்வர்ட் போயிட்டு திருப்பி பேக்வர்டு வரணும். இப்ப நீங்க இதுலயே நீடட்னு கடைசிக்கு வாங்க, ரொம்ப ஈஸியா பாருங்க. நீடட் என்னவா இருக்கும்? மெயின் verb தானே? adjective சார் அது. நீடட் வந்து verb தானே? Verb. நீடட் verb தானே? எஸ் சார். Sir, really verb, sir. Needed. Really adjective. நீடட் verbல really என்னவா இருக்கும்? adjective Adverb, adverb. இருக்கும். adverb இருக்கும். ஓ வெர்ப்னா ஓகே ஓகே சாரி வெர்ப்னு. adverb. இப்ப சொல்லுங்க, things என்னவா இருக்குது? things வந்து noun சார். Noun. சூப்பர். தி வந்து டிட்டர்மைனர். Determiner. வந்து என்னவா இருக்கும்? அதுதான் சார் எனக்கு புரியல. Adverb. adverb. Only adverb. Adverb. only மட்டும்னாலே உங்களுக்கு adverb தான். carry. ஓகே சார் இந்த இன்ஃபினிட்டிவ்னா கொஞ்சம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். To carry infinitive, sir. To carry infinitive. Sorry, infinitive. அது சொன்னாரு, ஏமன் சார் சொன்னாரு. தமிழனுக்கு மேம் ஏதோ கேக்குறாங்க, என்ன கேக்குறீங்க? சார் இந்த இன்ஃபினிட்டிவ்ன்றது என்னன்னு சரியா புரியலைங்க சார். அது கொஞ்சம் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டூக்கு வந்து டூக்கு அப்புறம் verb வந்ததுன்னா அது இன்ஃபினிட்டிவ். டூக்கு அப்புறம் நவுன் வந்ததுன்னா ப்ரொபோசிஷன். நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் பாத்தீங்களா? ஓகே சார். அப்புறம் வந்து நவுன் ஃப்ரேஸ் வருது, உடனே டூவை லொகேட் பண்ணி ப்ரிப்போசிஷன் சொல்லிட்டோம். ஆனா இன்னொரு டூ என்னென்ன ஆகுன்னா, டூக்கு அப்புறம் verb வந்தா இன்ஃபினிட்டிவ். இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, அருமையா சொன்னாரு பாருங்க. இங்க பாருங்க, என்னோட கர்சர் வைக்கிறேன். டு லீவ் இன்ஃபினிட்டிவ், டு எக்ஸ்ப்ளோர். அப்ப இன்ஃபினிட்டிவ்ன்ற இடத்துல டூ அது மட்டும் தான் வருமாங்க சார்? டூ மட்டும் தான் இன்ஃபினிட்டிவ்? அது மட்டும் தான் வரும். இன்னொரு வாட்டி நான் சொல்றேன். இங்க Okay, வேர்புக்கு முன்னாடி டூ வந்ததுன்னா அது இன்ஃபினிட்டிவ். நீங்க பாருங்க இது. ஓகே சார். ஆனா அதே சமயத்துல இங்க பாருங்க, டிஸ்டன்ட் பிளேசஸ் நவுன் ஃப்ரேஸ் வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா இது ப்ரொபோஷன். இந்த டூ ப்ரொபோஷன், இந்த டூ இன்ஃபினிட்டிவ். இந்த டூ ப்ரொபோஷன், இந்த டூ இன்ஃபினிட்டிவ், இந்த டூ ப்ரொபோஷன், இந்த டூ. ஓகே அண்டர்ஸ்டுட் now only understood. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப அவ்வளவுதான். அது ஓபன் அப் ஆயிடுச்சுன்னா போதும், ரொம்ப ஈஸி ஆயிடும் பாருங்க. இது அப்படியே சத்யமூர்த்தி சார் இந்த சென்டென்ஸ் அப்படியே சொல்லுங்க. ஹி pronoun சார். பேக்ட் மெயின் வெர்ப் சார். பியூட்டிஃபுல். இப்ப பாருங்க, க்ளோஸ்க்கு வந்துட்டு அப்புறம் சம்முக்கு வரணும். க்ளோஸ் Close வந்து noun சார். நவுன் சார். இது நவுனா இருக்கிறதுனால adjective சார். அட்ஜெக்டிவ் குள்ள சப்செட்டா போனீங்கன்னா டிட்டர்மைனர் போலாமா? yes சார். அந்த சப்செட் தான் டிட்டர்மைனர். நீங்க மெயின் செட் வந்து அட்ஜெக்டிவ். வெரி குட். இங்க வாங்க, நோட் புக். நவுன் சார். வந்து noun சார். வெரி குட். இங்க வாங்க. a வந்து determiner சார். ஏ வந்து டிட்டர்மைனரா இருக்கலாம், ஆர்டிகல் article சார். எஸ் சார். நோட் புக். எல்லா நோட் புக் ஒரு நோட் புக். அட்ஜெக்டிவ் கூட இருக்கலாம். அட்ஜெக்டிவ் தான் பெரிய செட், அதுக்குள்ள ஒரு சின்ன செட் டிட்டர்மைனர், அதுக்குள்ள ஒரு சப்செட் வந்து ஆர்டிகல். ஓகேங்களா? இது மூணுத்துல எது சொன்னாலும் தப்பு இல்லை. புரியுதுங்களா? எஸ் சார். எஸ். அவ்வளவுதான். கேமரா நவுன் சார். நான் நீங்க ஆர்டிகல் போட்டு விட்டுருங்க. article. போடுங்க. ஏன்னு குவாலிஃபையர் போடலாமா? and வந்து conjunction சார். and வந்து கன்ஜங்ஷன். ஃபுட் வந்து noun சார். என்ன சார்? adjective சார். வெரி குட். அவ்வளவுதான். டூ, இந்த டூ பார்த்தோன்னே அடுத்த வார்த்தையை பார்க்கணும். to survive அது வந்து infinitive சார். இன்ஃபினிட்டிவ். சூப்பர். இப்படி கொண்டு வாங்க. டேஸ் அப்படி உடனே பேக்வர்ட்ல போகணும். days வந்து noun சார். செவரல் adjective சார். வெரி குட். ஃபார் preposition சார். வாவ். ஹி pronoun. ப்ரோனவுன். சத்யமூர்த்தி சார் சொல்லுங்க. என்ஜாய் main verb சார். மெயின் வெர்ப். சத்யமூர்த்தி சார் 7வது ரைட்டிங். முக்கியம். அது வெர்ப் தான் சார். gerund சார். ஜெரண்ட் சப்போர்ட்டிங்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. இது பாருங்க, என்ஜாய்டுன்னு வந்துருச்சு. என்ஜாய்டுக்கு அப்புறம் ரைட்டிங். இங்க வந்து ஹி என்ஜாய்ட் தி ஆப்பிள்ஸ் போடுங்க. ஆப்பிள் போடுங்க. ரைட்டிங்கை தூக்கிட்டு நவுன் தான் உட்காரும் பாருங்க. இங்க வந்து நவுன் தான் உட்காரும். ஓகே. அது நீங்க மாற்றவே முடியாது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் உயிர். இது
ஆன்மாவே, ஆங்கிலத்தோட ஆன்மாவே அதான். உயிரை தாண்டி போகுது, ஸ்பிரிட் அதான். அப்படியே அந்த இடத்துல ஒரு நவுனை நீங்க இது பண்ணி ஆரஞ்சு ஆப்பிள் உள்ள இறக்கணும்னா இந்த ரைட்டிங் வந்து வேர்ப் ஆகாது, வேர்ப் ஆகாது, V4 ஆகாது, நவுனா தான் ஆகும். வெரி குட், என்ஜாய்ட் ரைட்டிங், வெரி குட். இன் Preposition, sir. வெரி குட். நோட் புக் போயிட்டு ஹிஸ்ஸுக்கு வரும். நோட் புக் Notebook one Noun, noun. sir. Noun. நவுன் ஹிஸ் உங்களுக்கு தெரியும். Adjective, sir. அப்ஜெக்டிவா இருக்கலாம், Pronoun. டிட்டர்மினரா Pronoun, இருக்கலாம். வெரி குட். நவ் பிகாஸ் It is conjunction, sir. கன்ஜங்ஷன் வெரி குட். Conjunction. ஏன்னா இங்க பாருங்க, கன்ஜங்ஷன் தான் எப்படின்னா ரெண்டு ஒரே கேட்டகரியை இணைக்கிறது தான் கன்ஜங்ஷன். ரெண்டு வாக்கியங்களை இணைக்கலாம், ரெண்டு சொற்றொடர்களை இணைக்கலாம், ரெண்டு சொல்லை இங்க பாருங்க, ரெண்டு வாக்கியத்தை இணைக்குது. பாருங்க எந்த வாக்கியம் பாருங்க, தமிழ் கேர்ஃபுல்லா பாருங்க. ஹி என்ஜாய்டு ரைட்டிங் இன் ஹிஸ் நோட் புக் அப்படின்னு ஒரு வாக்கியம். இன்னொரு Okay. வாக்கியம், ரெக்கார்டிங் இஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஹெல்ப்டு ரிமெம்பர் எவ்ரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு வாக்கியம். இந்த ரெண்டு sir. வாக்கியத்தையும் இணைக்கிறது தான் பிகாஸ். Conjunction. Conjunction. ரெண்டு ஒரே Okay. கேட்டகரி ஐட்டத்தை இணைச்சா அதுக்கு பேர் கன்ஜங்ஷன். சோ பிகாஸ் வந்து கன்ஜங்ஷன். அண்டு நிறைய இடத்துல வரும் சார் கன்ஜெக்ஷன். அண்டு அண்டு வரும்ல எல்லா சார் நிறைய இடத்துலயும் இப்போ வந்து பாருங்க, இங்க பாருங்க. ஓகே சார், ஓகே. சோ அது Yes, வந்து ஆனா ரெண்டு சேம் கேட்டகரி ஆனது. சோ நிறைய 20-30 கன்ஜங்ஷன் இருக்கு. நம்ம ஒரு கிளாஸாவே பார்த்தோம் கன்ஜங்ஷனை நம்ம. ஓகே. வெரி குட். பிகாஸ் ஏனெனில் இப்ப பாருங்க, ரெக்கார்டிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சப்ஜெக்ட். Recording வந்து gerund, sir. அருமை. இந்த ரெக்கார்டிங் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, ஒரு ஜெரண்ட் உட்காருது. நவுன் ரெக்கார்டிங். எக்ஸ்பீரியன்சஸ் என்னங்க, Noun, sir. நவுனு. வெரி குட். ரெக்கார்டிங்கிறது ஜெரண்ட்ங்கிற நவுனு, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது காங்கிரீட் நவுனு. Concrete. காங்கிரீட் நவுன். எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க காங்கிரீட்னு சொல்லலாம், சில பேர் அப்டிராக்ட்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க முடியுதுன்னா பார்க்க முடியாது, உணர முடியும்னா உணர முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்சஸ் நீங்க அப்டிராக்ட் நவுன்ல சேஃபா சொல்லிக்கலாம். நவுன் ஆனா எஸ் சார். ரெக்கார்டிங் நவுன் ஹிஸ். Adjective, sir. அந்த இந்த sir. Pronoun. Pronoun சொல்லலாம். இந்த ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், டிட்டர்மினர் Yes, சொல்லிக்கலாம். sir. ஆனா ரெக்கார்டிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். விவேக் தெரியுதுங்களா? சப்ஜெக்ட் 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 இது மூணு சேர்ந்த சப்ஜெக்ட். இப்ப சொல்லுங்க ஹெல்ப்டு. Main verb, sir. ஹிம், Him, pronoun, sir. ரிமெம்பர். A very important moment. அட்ஜெக்டிவ் சார். Adjective, sir. இதுக்கு பேரு பேர் இன்ஃபினிட்டிவ் நோட் பண்ணிக்கிங்க. டு ரிமெம்பர் பதில் இந்த டூவை கட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, ஹெல்ப்டு டு ரிமெம்பர். எஸ் சார். டூ கட். சரிங்க டூ சார். கட் பண்ணியிருப்பாங்க. பேர் இன்ஃபினிட்டிவ். இது வந்து இன்ஃபினிட்டிவ். இந்த டூவை கட் பண்ணா பேர் இன்ஃபினிட்டிவ் எழுதிக்கிங்க. நான் பின்னாடி இன்னொரு கிளாஸ்ல சொல்றேன் என்னன்னு. பேர் BARE பேர் இன்ஃபினிட்டிவ். B-A-R-E, sir. BRE பேர்னா வெறுங்கால. டூ இல்லாம வருது. ஹெல்ப்டு ஹிம் டு ரிமெம்பர். டு ரிமெம்பர் வரும். அந்த ரிமெம்பர் டூவை கட் பண்ணுவாங்க. ஏன் டூவை கட் பண்ணுவாங்கன்னா, அது அந்த இடத்துல ரிமூவ்ங்கிற வார்த்தை வந்து நார்மல் இன்ஃபினிட்டிவ்ல பேர் இன்ஃபினிட்டிவ். ஸோ நீங்க தைரியமா எக்ஸ்பீரியன்சஸ் ஹெல்ப்டு ஹிம் டு ரிமெம்பர்னே ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியலன்னா டூ போட்டுங்க, படிச்சல் புரியும். எவரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட். இப்ப சொல்லுங்க மொமெண்ட் என்ன? Moment வந்து noun, sir. இம்பார்ட்டன்ட். Adjective, sir. எவரி. Adverb, sir. அவ்வளவுதான். அந்த எவரியா டிட்டர்மினரா போட்டாலும் தப்பு கிடையாது. சூப்பர். ரொம்ப டஃப்பான பேராகிராஃபா ரொம்ப அருமையா சொன்னீங்க. இது மாதிரி ஒரு 4-5 ஸ்டோரி எடுத்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டீங்கனாலே போதும். தமிழ் டெஸ்ட் பண்ணிடலாமா அடுத்தது வச்சு? ஓகே சார். ஓகே. ஆன் மண்டே அந்த பேராகிராஃப் படிச்சிருங்க. இந்த ஒரு பேரால முடிச்சிடலாம், நம்ம கம்ப்ளீட்டா பண்ணிடலாம். அதனால சொல்லி ஓகே. On Monday morning, Satish started walking toward the railway station. He hoped to catch the first train. While waiting at the station, he saw an old man reading a newspaper. The man looked friendly, so Satish decided to talk to him. சூப்பர். தமிழ்ல சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். மண்டே மார்னிங் வந்து சதீஷ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போனாரு. ஃபர்ஸ்ட் ட்ரெயினை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போனாரு. வெரி குட். அவரு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது
ஒரு வயதான மனிதர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்ததை பார்த்தாரு. அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா பார்த்ததுனால சதீஷ் வந்து அவர்கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணாரு. வெரி குட், அழகா தமிழ் படிச்சிருக்கீங்க. இப்ப இதோட டெக்னிக்காலிட்டிஸ் மட்டும் வேணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆன் மண்டே மார்னிங்ல இருந்து வாங்க. மார்னிங் வந்து ஜெரண்ட் சார். மார்னிங் ஜெரண்ட் இல்ல, நவுன் சார். நவுன் சார். சாரி சார், நவுன் தான். வெர்ப்ல ஐஎன்ஜி சேர்த்ததான் உங்களுக்கு ஜெரண்ட். ஓகே. ஸ்ட்ரெயிட் நவுன். புரியுதுங்களா? மண்டே மார்னிங் எந்த மார்னிங்? மண்டே மார்னிங். மண்டே அப்ப என்னவா இருக்கும்? மண்டே வந்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ். வெரி குட். ஆன் என்ன? ஆன் ப்ரிபோசிஷன். வெரி குட். சதீஷ் நவுன். ஸ்டார்டட். மெயின் வெர்ப். சூப்பர். வாக்கிங். கேர்ஃபுல். வாக்கிங் ஜெரண்ட். வெரி குட், வெரி குட். டுவர்ட். ப்ரிபோசிஷன். ஸ்டேஷன். நவுன். அப்படியே வரும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன், நீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு. ரயில்வே. பஸ் ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன். அப்ப ரயில்வே அட்ஜெக்டிவ்ல வருது. உட்கார்ந்து பாருங்க. அட்ஜெக்டிவ் தான் இது. ஓகே சார். டி. டிட்டர்மினேட். அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்துருங்க. ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்கு போறோம். ஹி. நவுன். ப்ரொனவுன். சதீஷ் வந்து ஹியா மாறுறாரு. அதுதான் பெயர் சொல். சதீஷ் தான் பெயர் சொல். அவர்தான் ஹியா மாறுறாரு. பிரதி பெயர் சொல். ஹோப்டு. சார் அப்ப நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அது நவுனை ரீப்ளேஸ் பண்றது. சதீஷ்ங்கிறது நவுனு. ஒவ்வொரு வாட்டியும் ஹீன்னு சொல்றதுனால ப்ரொனவுன் அது. ஓகே சார். நவுனை ரீப்ளேஸ் பண்ணா ப்ரொனவுன். பெயர் சொல், பிரதி பெயர் சொல். ஓகே சார். ஹி ஹோப்டு. ஹோப்டு மெயின் வெர்ப். டு கேட்ச். பாருங்க, நல்லா பாருங்க. டுக்கு அப்புறம் கேட்ச் வருது. எப்படி என்ன சொல்லுவீங்க? இன்ஃபினிட்டிவ். டு வந்து இன்ஃபினிட்டிவ் வெர்ப். சூப்பர். இப்ப ட்ரெயின்ல இருந்து வாங்க. பேக்வர்டா வாங்க. ட்ரெயின் நவுன். ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ். டி. டிட்டர்மினர். ரொம்ப யோசிக்க வேணாம். டி இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கிராமர் இது. இப்ப பாருங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. முக்கியம், ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது while. இப்ப ஸ்டேஷன்ல இருந்து வாங்க. ஸ்டேஷன். நவுன். டி. டிட்டர்மினர். அட். ப்ரிபோசிஷன். வெயிட்டிங். மெயின் வெர்ப் சார். மெயின் வெர்ப்ல சப்போர்ட்டிங் இல்ல பாருங்க. ஜெரண்ட். இப்ப சொல்லுங்க, ஜெரண்ட்க்கு முன்னாடி while என்ன? while வந்து அட்ஜெக்டிவ் சார். ஜெரண்ட்க்கு முன்னாடி while என்ன? விவேக். Sir, while preposition, sir. வெரி குட். பிஃபோர் லீவிங். பாத்தீங்களா? ஞாபகம் இருக்குதுங்களா சார்? இந்த பேரா ஆரம்பிச்சப்ப பிஃபோர் லீவிங் ஜெரண்ட்க்கு முன்னாடி உட்கார்தா? எஸ் சார். இதுதான் நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க போதும். இந்த ஒயில்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், அட்ங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், வெயிட்டிங்கிறது ஒரு நவுன், ஜெரண்ட்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் நவுன், ஸ்டேஷன்ங்கிறது நவுன் ஃப்ரேஸ். அவ்வளவுதான். ஈஸியா கொண்டு வரலாம். நீங்க இந்த ஒயில் போதுன்னு வச்சுட்டு அட்வர்ப்னு நினைக்கலாம். சில பேர் இதை கன்ஜங்ஷன் நினைக்கலாம். நோ, இது கன்ஜங்ஷனும் கிடையாது, அட்வர்பும் கிடையாது. இது நீங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன். Since வந்தாலும் preposition. Starting. சார் இப்ப வென்னும் while ஒரு சேம் மீனிங் தான் சார். வென்னும் while தன் மூணு ஒரே சேம் மீனிங். அது பொறுத்து இருக்கு, எப்படி பாக்குறீங்களோ அதை பொறுத்து இருக்கு. ஒயில் வர்றப்ப நீங்க இந்த மாதிரி ஐஎன்ஜி போடுவீங்க. வென்னு வர்றப்ப சிம்பிள் பிரசன்ட் போடுவீங்க. ஒயில் வர்றப்ப கண்டினியூஸ் ஃபார்ம்ல போடுவீங்க. அது ஒரு கிளாஸ்ல எடுத்திருக்க, மறந்துட்டீங்க நீங்க. ஒயிலுக்கு வென்னுக்குள்ள வித்தியாசம். ஒயிலோட பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் வரும். வென்னோட இங்க வந்து பாத்தீங்களா, ஜெரண்ட் வந்து பாத்தீங்களா, இங்க வென் வெயிட்டிங் அட் தி ஸ்டேஷன் போட முடியாது, ஒயில் தான் போட முடியும். அதே சமயத்துல வென் ஐ வெயிட் அட் தி ஸ்டேஷன் சிம்பிள் பிரசன்ட்ல மாத்தினீங்கன்னா வென்னு போடலாம். புரியுதுங்களா? புரியுது சார். நான் வந்து மாறிடும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மாறிடும். இங்க ஒயில் வந்து ப்ரொபோசிஷனா உட்காருது. நம்ம இதை பத்தி பார்க்கலாம், இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப இதை முடிச்சிருவோம். ஹி ப்ரொனவுன்ஸா மெயின் வெர்ப். மேன் நவுன் சார். வேர்ட் adjective. ஆர்டிகிள். வெரி குட். ரீடிங் ஜெரண்ட். இப்ப ஓல்ட் மேன் இஸ் ரீடிங்னு வர்றப்ப வேற மாதிரி போயிடும், சென்டென்ஸ் எல்லாம் மாறும். இங்க வந்து மேன் ரீடிங் ஸ்ட்ரைட்டா அடிக்கிறாங்க, ஜெரண்ட். நியூஸ் பேப்பர்
Yeah, Article. very good. The man, last sentence, the Determiner, sir. man Noun. Pronoun. looked No. Main verb. friendly Adverb. adverb. இப்ப லுக்டு நீங்க லிங்கிங் வேர்புன்னு நினைச்சீங்கன்னா மேன் லுக்டு லிங்கிங் வேர்புன்னு போட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்லி வந்து அட்ஜெக்டிவா மாறும். அது மட்டும் லிங்கிங் வேர்பை பத்தி நம்ம பேசுவோம் தனியா. இது வந்து நீங்க மெயின் வேர்பா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இது, ஆனா இது மெயின் வேர்ப் இல்ல. இந்த மேன் லுக்டு ஃப்ரெண்ட்லி இல்ல, லுக்டுங்கிறது இந்த இடத்துல லிங்கிங் வேர்பு. விவேக் இந்த நுணுக்கம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த மேன் எப்படி காணப்பட்டார், காணப்படுறது வந்து லிங்கிங் வேர்பு. இந்த மேன் நட்பானவராக காணப்பட்டார். பாக்குறாரு, மேன் பாக்குறாரு அப்படின்னா மெயின் வேர்பு. ஆனா இது பார்க்கல, அவரு ஃப்ரெண்ட்லியா காணப்பட்டார். இது ரொம்ப நுணுக்கமான தோட்டத்தை சொல்றது, அவருடைய தோட்டத்தை பத்தி சொல்றது. ஃப்ரெண்ட்லியா காணப்பட்டார். ஃப்ரெண்ட்லி என்னவா இருக்கும்? அட்வர்பா இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்லி என்னவா இருக்கும்? Adjective, sir. அட்ஜெக்டிவ் லிங்கிங் வேர்பா பார்க்கணும். லுக்கை வந்து நீங்க ஒரு படம் பாக்குறீங்க, ஒரு ஆளை பாக்குறீங்கன்னாக்கா அந்த லுக் வந்து மெயின் வேர்பு. காணப்பட்டாருன்னு வர்றப்ப அது வந்து லிங்கிங் வேர்பு. இதை நம்ம பார்க்கலாம், கவலைப்பட தமிழக மேம். இது ஒரு நுணுக்கமான விஷயம், இப்போ ஈஸியா பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா வாங்க. சோ 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 கன்வென்ஷனா சார் அது? சோ வந்து எப்பொழுதும் எப்படி இருக்கும்? கன்வென்ஷனா தான் இருக்கும். சோ ஓகே சார். மோஸ்ட் ஆஃப் த டைம் சோ மச்னு மீனிங் மாறுறப்பதான் அது மாறும். சோ சதீஷ், நவுன். Noun சார். டிசைடட், Verb. Main verb. டு. Preposition. No, Sir, to இல்ல talk. சார், determiner. Infinitive. Infinitive சார். டு டாக், இன்ஃபினிட்டிவ். Infinitive. அப்புறம் டு. Preposition, sir. அது preposition சார். இதான் preposition. him. வெரி குட். ஒரு வாக் த்ரூ பண்ணியாச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு சார். அவ்வளவுதான் வந்துரும். இந்த லுக்குடு மாரி அடுத்த லேயர் வர்றப்பதான் நம்மளாம் யோசிக்கணும். அந்த ஸ்டோரியில வந்து அந்த மேன் வந்து ஃப்ரெண்ட்லியா பார்த்தாரா இல்ல ஃப்ரெண்ட்லியா காணப்பட்டாருன்னு வர்றப்ப படார்னு லிங்கிங்கா மாறிடும். ஃப்ரெண்ட்லியா பார்த்தாரு அப்படின்னா இந்த இடத்துல அவர் ஃப்ரெண்ட்லியா பார்த்தாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே லுக்டு அட்டுக்கும் ஃப்ரெண்ட்லி அட்டுக்கும்னு வந்திருக்கணும். புரியுதுங்களா சத்தியமூர்த்தி சார்? லுக்டுக்கு அப்புறம் அட்டுக்கும்னு வந்திருந்தா நீங்க மெயின் வேர்பா மாத்திக்கலாம். நீங்க அட்டுக்கும் வரல, அப்ப ஸ்ட்ரெயிட்டா லிங்கிங் வேர்புக்கு போயிடுங்க. ரொம்ப டீப்பா போ சார். அவரை பார்க்கும் பொழுது அவர் ஃப்ரெண்ட்லியா தெரிஞ்சாரு அப்படின்னு தெரிஞ்சாரு. ஓகே சார், நான் மாத்தி சொன்னேன். பக்கா வந்து இருப்பாருங்க, தெரிஞ்சாரு. காணப்பட்டாரு கூட நம்ம எழுத்தோடியில சொல்றோம். இது ரொம்ப வடக்கு தமிழ்ல சொல்றப்ப தெரிஞ்சாரு அப்படிங்கிறது தான். சூப்பர். நான் வீடியோ அனுப்புறேன். மறந்துடாம என்னோட வீடியோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடும். மிஸ் ஆகாம நீங்க பாத்துக்கலாம். விவேக், எனக்கு அந்த ஹோமோ வேர்டு மட்டும் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க, சரிங்களா? அது ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி. ஒரே சவுண்ட் வந்தா ஹோமோபோனு, ஒரே மீனிங் வந்தா ஹோமோனிம். ஆனா ஸ்பெல்லிங் ஒண்ணா இருக்கும், ஆனா வேற சவுண்ட். ப்ராஜெக்ட், கான்டென்ட் நிறைய பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? லிவ் லைவ் ஒரே ஸ்பெல்லிங் இருக்கும். படாது இந்த ப்ரொனன்சியேஷனை மாத்தணும். எனக்கு சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அது குரூப்ல ஷேர் பண்றேன். All of you, thank you. எல்லாருக்கும் happy Independence Day. Thank you, sir. Thank you, sir. Happy Independence Day, sir. Same to you. Same to all. Sure. All of you. Thank you, sir. செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். ரிவைஸ் பண்ணுங்க, கிளாஸ்ல நடக்கிறத ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. Thank you, sir. Thank you very much. Thank you.